ஹாய் எவ்ரிவன், நான் அவனிதன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்சிசியில் இருந்து நமக்கு டென்டேட்டிவ் சீட்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஆல் இண்டியா கோட்டாக்கு மெடிக்கல் சீட்ஸுக்கு ரவுண்ட் 1க்கு நமக்கு கொடுக்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நேற்று வரைக்கும் இருந்துச்சு, கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் ஜூலை 31 வரைக்கும் இருந்துச்சு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸோட கன்சர்ன்ஸ்னால அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வரைக்கும்னா ஆகஸ்ட் 3 வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் டில் ஆகஸ்ட் 3 வரைக்கும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட்டு ரவுண்ட். ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் மெடிக்கல் சீட்ஸுக்கு உண்டான ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட பேமெண்ட்டும் அன்றைக்கி ஈவினிங் 4 PM வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஈவினிங் 11:59 வரைக்குமே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் சாய்ஸ் லாக்கிங் வந்து அன்றைக்கி ஈவினிங் 6 PMலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ஸ்டார்ட் ஆகும், நேற்று உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கணும். டியூ டு இந்த டேட் எக்ஸ்டென்ஷனால் ஆகஸ்ட் 3 6 மணிக்கு தான் உங்களால் சாய்ஸ் லாக்கிங் வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களால் சாய்ஸ் லாக்கிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் 2 days உங்களுக்கு வந்து சீட்ஸ் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் நடந்துடும். அண்ட் தென் ரிசல்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 3 days டிக்ளேர் பண்ணிடுவாங்க. 6th August வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 7th நீங்கள் 11th நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் உங்களோட ப்ராசஸ் தான் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருக்கேன்னா, ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணியான சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் இந்தியா நமக்கு எத்தனை மெடிக்கல் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பை எம்சிசி டேட்டா படி நமக்கு இந்த இயருக்கான ஆல்மோஸ்ட் நமக்கு மோர் தென் 1,15,900 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் மெடிக்கல் சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் இந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா 775 காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் இந்த 9 காலேஜஸ் வந்து வித்தவுட் அவங்க வந்து எந்த ஒரு சீட்ஸுமே இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் இந்தியா 766 காலேஜஸ் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபார் ஆல் இண்டியா கோட்டாக்கு ரவுண்ட் 1க்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக அந்த ஆல் இண்டியா கோட்டானா என்ன, ஸ்டேட் கோட்டானா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கிற காலேஜஸில் லெட்ஸ் சே நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 100 சீட்ஸில் we are having அரௌண்ட் 12,000 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது, ரைட்டா? இந்த 12,000 சீட்ஸில் நம்ம ஒரு 15% வந்து நம்ம எடுத்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து தாராளத்து கொடுக்கணும். விச் மீன்ஸ் இன்கேஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12,000ல் அரௌண்ட் 12,000 15% வந்து எவ்வளோ இருக்கும்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10,000 கிட்ட நமக்கு கிடைக்கும். ஓகே, 2,000 கிட்ட நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1,800 கிட்ட நமக்கு கிடைக்கும். இந்த 1,800 சீட்ஸ் வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக நமக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த 1,800 சீட்ஸுமே நமக்கு மற்ற ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபில் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. இதே மாதிரி ஒரு ஸ்டேட்லேயுமே நமக்கு நடக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம வேறு ஸ்டேட்டில் போய் நம்ம படிக்கணும் ஆசைப்பட்டோம்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக போகிறது தான் நமக்கு ஒரு வழியாக இருக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறது வந்து அது செகண்டரி. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா. அந்த ஸ்டேட் கோட்டாவில் வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து 85% இருக்குது. இதில் வந்து நமக்கு 7.5 ரிசர்வேஷன் கூட இருக்குது. இது தனி டாபிக். ஸோ இதில் ஒரு ஸ்டேட்டுக்குமே நமக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் எம்சிசியோட டேட்டாஸ் படி நம்ம பார்க்குறோம். ஸோ ரைட் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்தமான் நிக்கோபாரில் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 114 சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் தட் இஸ் பியூர்லி கவர்மெண்ட் சீட்ஸ். அண்ட் ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 6,500 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்லேயுமே எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்துன்றத டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபைல் பண்ணியிருக்கோம். இதை உங்களுக்கு இந்த PDF வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா யூஸ் ஆகும். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பேசிக்காக நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு we are having more than 12,000 seats. ஸோ இந்த டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறனால மேபி ஓகே நாட் அப்ராக்சிமேட்டாக இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 சீட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு 50-100 வந்து கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு we are having அரௌண்ட் 12,000 மெடிக்கல் சீட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ்நாடுக்கு அடுத்து நமக்கு உத்தரப்பிரதேசில் தான் இந்த அளவுக்கு நமக்கு சீட்ஸ் வந்து இருக்குது, ரைட்? ஸோ இந்த நம்பரில் அரௌண்ட் we are having 5,000 சீட்ஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட்
சீட்ஸாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு ப்ரைவேட் சீட்ஸாக இருக்குது. இப்போ இதில் இருக்கிற நமக்கு கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த வருஷம் பிஎஸ்பி காலேஜில் நமக்கு ஒரு சீட்ஸ் வந்து ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 50 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நமக்கு 150 சீட்ஸ் இருந்துச்சு. இந்த வருஷத்தில் 50 சீட்ஸ் ரெடியூஸ் பண்ணி ஒன்லி 100 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு 10 டேஸ் இல்லை அரௌண்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு பப்ளிஷ் ஆன எம்சிசிலேருந்து பப்ளிஷ் ஆன சர்க்குலர். ஸோ இந்த சர்க்குலரையும் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த சர்க்குலரில் வந்து நீங்கள் இந்த எல்லோ கலரில் வந்து மார்க் பண்ண டேட்டாஸ் ஃபுல்லாமே சீட் ரிடக்ஷன்ஸ் ஏற்பட்ட சீட் ரிடக்ஷன்ஸ் இல்லாட்டி அடிஷன்ஸ் வந்து சீட்ஸ் மாடிஃபிகேஷன் நடந்த இடத்த அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 0 சீட்ஸ் இருக்கிற காலேஜஸுமே அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு த்ரூ அவுட் இந்தியா வி ஆர் ஹேவிங் அரௌண்ட் 775 காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1. ஸோ தட்ஸ் இட். தென் ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிருந்தது. ஸோ மேஜராக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது வந்து அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுக்குமே சீட்ஸ் அலோகேஷன்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டர்லேயும் கவர்மெண்ட் செக்டர்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட் அலோகேஷன்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மார்க் வச்சுருந்தீங்க, எனக்கு ஆல் இண்டியா கோட்டா எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு லக்கில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க மார்க் மேலே பிலீஃப் இல்லாமல் கட் ஆஃப் வந்து எனக்கு நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமே விட்டுறாங்க. ஸோ அது வந்து பெரிய தப்பு. ஸோ எய்தர் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற மணியில் வந்து அவ்வளோ தூரம் நமக்கு இதில் மிச்சம் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள், கிடைச்சதுன்றது செகண்டரி. இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இதர் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னமும் 3 days டைம் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான காலேஜஸ் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டாவில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட் செக்டர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே ஓவரால் சீட்ஸ் தான். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 50% வந்து கவர்மெண்ட் 50% வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு போகும். பேலன்ஸ் வந்து 85% வந்து ஸ்டேட் கோட்டாக்கு போகும். எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் இந்த டேட்டா. ஸோ இதை கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பாய்.